Jesus loves our daily Bible school. பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். திரியேக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இப்பொழுதும் கூட ராஜா, எபேசியர் நிருபத்தை தகப்பனே, டெய்லி பைபிள் ஸ்கூலிலே நாங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, என்னோடு கூட இணைந்து தகப்பனே, எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் எபேசியர் நிருபத்தை வாசிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் என் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. பிள்ளைகள் செய்வது எல்லாம் வாய்க்கட்டும், அவர்கள் பெற்றோர் செய்வது எல்லாம் வாய்க்கட்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகபலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பீராக. வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுவீராக. எல்லா மனுஷ கண்களில் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க செய்வீராக. எபேசியர் நிருபத்தை வாசிக்கிற தியானிக்கிற பிள்ளைகள் இடையிலே நீர் பேசுவீராக, என்னோடு பேசுவீராக. அப்பா, வேதத்தை தியானிக்கிறவர்களோடு பேசுவீராக. நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிற தேவனப்பா, உங்கள் கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. சமூகத்தில் ஒன்று கூடி உள்ளோம், உங்க பிரசனத்தில் களி கூற வந்தோம். உங்க சமூகத்தில் ஒன்று கூடி உள்ளோம், உங்க பிரசனத்தில் களி கூற வந்தோம். என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேன். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. தேங்க்யூ அப்பா. ஓ ஆவியானவரே, அப்பா தேற்றவாளனே, சத்திய ஆவியானவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு ஆராதிக்கிறோம், கருத்தோடு ஆராதிக்கிறோம். தேவா ராமா ரைமா ஹாதரா, உயிர்க்கு அந்த வல்லமை, தெய்வீக பிரசனம் ஓமை பாடுவதே மேன்மை ஆண்டவரே. உயிரே என்னுறவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என்னுறவே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஓ தேவாதி தேவனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, யூத ராஜ சிங்கம், இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி.
உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. மகாரணமோ ஜலத்தில் அசுவாரின் ஆவியானவரே, ஓ எங்க மத்தியில் உலாவி எங்க தேவலா இருக்கிறவரே. ஓ அசுவாடும், ஓ உமக்கு நன்றி தூயவரே. அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 அனல் மூட்டும், அசைவாடும் 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 அனல் மூட்டும், அசைவாடும் 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 அனல் அசைவாடும். ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. 2ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 5ஆம் வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இருவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. 8ஆம் வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியாயத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. 10ஆம் வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயையுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 11ஆம் வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு
புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு. 12ஆம் வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 13ஆம் வசனம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். 15ஆம் வசனம், ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு 16ஆம் வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து. 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டுமென்றும். 18ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. 21ஆம் வசனம், அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து. 22ஆம் வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எபேசியர் நிருபம் படித்தோம் இல்லையா? 1ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 3ஆம் வசனத்தை தியானிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நம்மளை உன்னதங்களிலே. யாருக்குள்ள நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பவுல் இந்த 3ஆம் வசனத்திலே நமக்கு என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த வசனத்தை எழுதுகிறாரு. அதாவது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு எப்பொழுதுமே சொல்லணும். நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு? பாவ மன்னிப்பு, தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறாரு. தேவனோடு ஒரு உறவு, ஐக்கியம் நமக்கு இருக்குது இல்லையா? அது மட்டுமல்லாமல் தேவனுடைய காரியங்கள் நமக்கு சொல்லும்பொழுது புரியுது. எவ்வளோ ஜனங்களுக்கு புரியலை, ஆனால் நமக்கு புரியுது. அது மட்டுமல்லாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு எபேசியர் 1 பவுல் சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக, முத்திரை அச்சாரம். என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளை, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற புத்திர சுபிகார் ஆவியை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு பெரிய சமாதானம் இருக்குது, வாக்குத்தத்தங்கள், நம்பிக்கை இருக்குது.
எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவன் இருக்குது. இவை எல்லாமே பார்த்திங்கன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம்னாவே வீடு காரு அதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்மளை சூழ இருக்கிற ஜனங்கள் கூட அனுபவிக்கலாம். பெரிய வீடு வச்சுருக்கலாம், பெரிய காரு வச்சுருக்கலாம். அது எல்லாமே உலக ஜனங்கள் கூட அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கரெக்டுங்களா? இந்த ஆசீர்வாதங்களுக்காக முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், ஆண்டி அப்போ வீடு கார்லாம் வேணாமா ஆண்டினா? கண்டிப்பாக வேணும். ஏசப்பா நிச்சயமாக தருவார். அந்த ஆசீர்வாதம் உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களையே பெற்றுக்கொள்ள உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறாருன்னா அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறாமல் இருப்பீங்களா? நிச்சயமாக பெறுவீங்க. ஆனால் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை ஆல்ரெடி அவர் ஆசீர்வதிச்சிட்டாராம். சரிங்களா? நீங்கள் இனிமேல் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறவர் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் தான். ஓகேங்களா? அது உங்கள் மனசில் எப்போவுமே நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. இந்த காரியங்கள்லாம், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்த கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? இன்றைக்கி சில காரியங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அதற்காக நீங்கள் நான் ஆசீர்வாதமே எனக்கு வரல, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளையே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை தான். இன்றைக்கி இல்லைன்றதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போவுமே நீங்கள் இதை சொல்லணும். சொல்ல சொல்ல நிச்சயமாக உங்களை சூழ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொன்னேன்? நான் கர்த்தரால் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்தார்? உலகத்தில் பெரியவர்களாக இருக்க, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருக்க, அதிகம் செல்வம் பெற. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.